வேணாம்னு சொல்லிட்டாங்க. மத்தவங்க எல்லாம் இங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அம்மா எல்லா விதத்திலயும் முயற்சி பண்ணி கம்ப்ளைண்ட் ஆகி வீசி இருக்காங்கல்ல, அதனால இன்னைக்கு வீட்டுக்கு போக முடியல. நாளைக்கு ஊருக்கு போயிட்டு மத்தியானத்துக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம். அம்மா வீட்டுக்கு போக முடியாதா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பல்ல கடிச்சிட்டு தேங்க்யூ கோமதி. எங்களால வெளியே விட்டு வர முடியல. என்ன பண்ண செஞ்சு அங்க மேல நம்ம பெத்தவங்களே அதை தவிர வேற என்ன செஞ்சு இவனை போய் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? மாமா புரியுது மாமா, நீங்க சொல்றது எல்லாமே புரியுது. ஆனா பேசி இப்போதைக்கு வேற எதுவும் பண்ண முடியல மாமா. அப்போ என் பிள்ளைங்க புருஷன் எல்லாரும் இன்னைக்கு இங்கதான் இருக்கணுமா? என்ன அநியாயம் இது? ஏங்க அவளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம முந்திரணும்னு நினைக்கிறேன். நாம முதல்ல ஸ்டேஷனுக்கு வந்திருக்கணுங்க. நாம முதல்ல வந்துடணும். அன்னைக்கே செந்தில் சொன்னா நாம வந்திருக்கணும் ஸ்டேஷனுக்கு. எதுக்கு அழுது ஊற கூட்டிக்கிட்டீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன மன்னிச்சிரு, நாளைக்கு கோர்ட்ல பாருமா கொஞ்சம் புரிஞ்சுக்க. யாரையுமே வீட்டுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாரும் போய் பேசினதுக்கு அப்புறம் வயசு பிள்ளைகளையாவது அனுப்புறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அதுவே பெரிய விஷயம். ஏதோ நமக்கு எல்லாம் இது ஒரு நேரம். ஒரு நாள் ராத்திரியை ஓட்டிருங்க. மாமா என்ன பண்றீங்க நீங்க? இது உங்களுக்கு நியாயமா? ஐயோ மாமா அமைதியா இருங்க மாமா. சொல்லுங்க மேடம். சத்தம் போடாதீங்க. எதுக்கு சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க? இது ஸ்டேஷனா உங்க வீடா? பாருங்க எங்க அப்பா அம்மா விட்டுருங்க, என் தம்பிங்களை விட்டுருங்க. சொல்றேன் இல்ல பேசாம இருக்க. இங்க பாருங்க, நான் வேணா ஆயுஸ்க்கும் இங்கேயே இருக்கேன். எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க. சம்பந்தப்பட்டவன் நான் தானே. எதுக்கு இவங்க எல்லாம் புடிச்சு வச்சிருக்கீங்க? என்னங்க அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா? சரிங்க மேடம், இனிமே அவன் சத்தம் போட்டு எதுவும் பேச மாட்டான். நாங்க பாத்துக்கிறோம். ப்ளீஸ் மேடம் நீங்க போங்க. நீங்க போங்க. என்ன மாமா? டேய், வாய் மூடிட்டு சும்மா இரு. டேய் தம்பி இத பாரு மாப்ள, கத்தி சத்தம் போட்டு அனாவசியமா எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத. ஒரு நாள் பல்ல கடிச்சிட்டு அமைதியா இருடா. சும்மா இருடா. எப்படி மாமா இருக்க முடியும்? ஐயோ தயவு செஞ்சு நான் சொல்றேன் கேளு. அரசையும் ராஜையும் விட சைன் பண்ண சொல்லுங்க. சரி. கிளம்பிடலாம். ஓகே சார், எங்க அம்மா மட்டுமாவது விட சொல்லுங்க சார். டேய் சரவண வேண்டாம். அம்மா. டேய் ஒரு நாள் தானடா, நான் இருந்துறேன். நல்லவங்க நினைச்சு பாம்பு பால் எங்க தப்புதான், நான் அனுபவிக்கிறேன்.